இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு சூரிய சக்தியுடன் கூடிய தெரு விளக்குகள் அமைக்கும் பணியை கூடுதல் விலைக்கு ஒப்பந்த நிறுவனங்களுக்கு ஒப்புதல் வழங்கி அரசுக்கு 3,72 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக ஊராட்சி ஒன்றியங்களில் பணியாற்றிய 8 பேர் உள்ளிட்ட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாக்கியராஜ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு சூரிய சக்தியுடன் கூடிய தெரு விளக்குகள் அமைக்கும் பணி தொடர்பாக எந்தவித அறிவிப்போ செய்தித்தாள் விளம்பரமோ செய்யாமல் விலைப்புள்ளி பெறாமல் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஒப்பந்த நிறுவனங்களிடமிருந்து கூடுதல் விலைக்கு சூரிய மின்சக்தியுடன் கூடிய தெரு விளக்குகள் அமைக்க உத்தரவளித்து அதற்கான தொகைகளையும் விடுவித்து அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தியதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு துறையின் புதுக்கோட்டை டிஎஸ்பி இமயவர்மன் தலைமையிலான போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி, கந்தரவக்கோட்டை, திருவரங்குளம், அறந்தாங்கி, அரிமளம், கரம்பக்குடி, குன்னண்டார் கோயில், திருமயம் ஆகிய 8 ஊராட்சி ஒன்றியங்களில் அந்த காலகட்டத்தில் பணியாற்றிய ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் 8 பேர் இந்த முறைகேட்டில் ஈடுபட தெரிய வந்ததை தொடர்ந்து அப்போதைய காலகட்டத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலராக இருந்த சிவகாமி, ஆயிஷா, ராணி, ரவி, சங்கர், அசோகன், அரசமணி, ரவிச்சந்திரன், கலைச்செல்வி ஆகிய 8 பேர் உள்ளிட்ட 11 பேர் மீது 3,72,33,906 ரூபாய் அரசை ஏமாற்றியதாக 8 பிரிவுகளின் கீழ் தமிழக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.